ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறத நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பயுமே எஃபெக்ட்ஃபுல்லான, ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம ஹேருக்கு ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது, நம்ம ஹேர் வந்து பார்க்குறதுக்கே ஸ்மூத்தாகவும், ஷைனிங்காகவும் மாறுறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து 23, பேக் வந்து 12. கிட்டத்தட்ட நம்ம வந்து 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சு முடிக்க போகிற 23 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 7 நாள் தான். இந்த 7 டேஸில் இன்னும் 3 பேக் தான் இருக்கும். இந்த 3 பேக்குமே நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த பேக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நான் எடுத்துருக்கிற எல்லா பேக்குமே இந்த சம்மருக்கு நம்ம ஹேருக்கு ரொம்பயுமே ஹெல்ப்ஃபுல்லான பேக்குகளாக தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேக்கையுமே ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பேக்குகளாக தான் எடுத்திருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பேக்கையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இல்லாத இன்க்ரீடியன்ட்க்கு ஆல்டர்னேட்டிவ் நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருவேளை சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கூட கேட்கலாம், நான் சொல்லிடுவேன். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் டே 23ல் என்ன பேக் எடுத்திருக்கேன் 12வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்னிங் பேக் தான். இந்த ஹேர் ஸ்மூத்னிங் பேக் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சு நான் செகண்ட் டைம் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சம்மரில் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அந்த ட்ரைனஸை க்யூர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஸ்மூத்னிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த சம்மரில் நம்ம ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் கொடுக்குறோம், பயோட்டின் பேக் போடுறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் மெயினாக நம்ம கொடுக்க வேண்டியது ஸ்மூத்னிங் தான். ஸ்மூத்னிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் மாற்றக்கூடியது தான் ஸ்மூத்னிங். அதுக்காகத்தான் நான் வந்து 2 தடவை எடுத்திருக்கேன். 2 தடவை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்கிட்ட ஒரு சிஸ்டர் கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஸ்பிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஒரு பேக் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அடிக்கடி ட்ரை பண்ணலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியோட எட்ஜில் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும், சிலருக்கு மேலே இருந்தே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரெகுலரானா வீக்லி ஒன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோலாகவும் குறையும். அதனால தான் நான் 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இந்த ஸ்மூத்னிங் பேக்கை மட்டும் 2 தடவை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்மூத்னிங் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகும். ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கே இருக்காது. நல்லா பாருங்கள், கை வச்சாலே வலிக்கிட்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண பேக்குகளே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் விட பெரிய விஷயம், மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டே இருங்க, லவ் அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அதுலேயும் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேர் வச்சுருக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஸ்மூத்னிங் பேக்குக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பனானா, ஒரு ரெட் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், செவ்வாழை. நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஹேர் லென்த்துக்கு, உங்கள் ஹேரோடைய அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பனானா எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழத்தை மட்டும் தான் நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க, அதோடய தோலையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இந்த தோலை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை நம்ம பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இது கூட நான் எடுத்துக்கிட்ட செகண்ட் இன்க்ரீடியன்ட் ரைஸ் தான். நான் போன தடவை எடுத்துக்கிட்ட ஸ்மூத்னிங் பேக்கில் வந்து பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து வடித்த சாதம் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்கள் கையில் எந்த சாதம், அதாவது பழைய சாதமே இருந்தாலும் சேர்த்துக்கலாம், குக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், வடித்த சாதம் எதுனாலும் நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுல் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பனானாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் சாதம் அரைச்சி போட்டாலே ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம ஹேரில் கொடுக்கும். இது கூட இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக வந்து கற்றாழை ஜெல் எடுத்திருக்கேன். நான் நேச்சுரல் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் மார்க்கெட்டில் கடைகளில் கிடைக்கிற ப்ராடக்டை கூட நீங்கள் வாங்கி பேக் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அலோவேரா சேராது, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு ப்ராப்ளம், காஃப் ப்ராப்ளம்னால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து
தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கூட நீங்கள் இந்த பேக்கை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியோ தேங்காய் பாலோ எதுவும் சேர்க்காம ஆலோவேரா ஜெல் மட்டுமே சேர்த்து ஆலோவேரா மட்டுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பாலோ இல்லாட்டி ரா மில்க்கு கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ஹேர் ஸ்மூத்னிங்க்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் சேராதவங்க, கிடைக்காதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கோகோனட் மில்க் ஆர் ரா மில்க், பசும்பால் வாங்குவோம் இல்லையா, அதை காய்ச்சாத பசும்பாலாக நீங்கள் எடுத்து அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா ஆலோவேரா ஜெல், அதை மட்டுமே யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். பேக் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நான் கற்றாழை சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹேரில் வந்து ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். இன்னொன்று நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கோல்டு தன்மை கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் கற்றாழை சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வெறும் சாதம் வாழைப்பழத்தை மட்டும் அரைச்சிட்டு கூட நீங்கள் வந்து அது கூட ஆலோவேரா ஜெல் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணுவீங்களே, அப்படி யூஸ் பண்ணுறவங்க ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த வாழைப்பழத்தையும் சாதத்தையும் அரைச்சிட்டு அது கூட வந்து ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லுவேன், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்க ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் தெரியும். இது கூட நான் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே நம்ம பேக்கில் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிருவேன். அது வந்து நான் வந்து கம்பல்சரி இல்லை, உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இது கூட ஒரு ஆயில் சேர்த்துக்கணும். அது கோகோனட் ஆயிலாக தான் இருக்கணும். உங்கள்கிட்ட கோகோனட் ஆயில் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நம்ம ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கோகோனட் ஆயில் இருந்தால் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற ஆயில் எந்த ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து டீப் ஆயிலிங் தான். நைட்டே எப்பயுமே ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவேன். நீங்கள் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பாயிலிங் பண்ணி யூஸ் பண்ணால் சேரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சம்டைம்ஸ் சேரும், சம்டைம்ஸ் சேராது. நான் இன்றைக்கி வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் நாள் நைட்டே தான் வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். நான் இன்றைக்கி நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டேன்னா இன்றைக்கி நான் ஷாம்பு வாஷ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பேக்குக்கு வந்து நான் வந்து ஹேர் வாஷ் சும்மா தான் பண்ணினேன், ஷாம்பு ஷேக்காக எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனால டீப் ஆயிலிங் பண்ணிவிட்டு பேக்கை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை நம்ம ஸ்கேல்பில் மட்டும் இல்லைங்க, ஹேர் லென்த்லேயே கம்பல்சரியாக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் வந்து வீடியோவோட இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கேன், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டன்ஸ் ஹேர் எட்ஜில் தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேரோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த வெடிப்புன்னு சொல்லுவாங்களே ஸ்பிட்டன்ஸ் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹேர் லென்த்லேயும் இதை அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பிட்டன்ஸ் நல்லாவே குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ண வேணாமா சிஸ்டர் அப்படின்னா ஸ்கேல்ப்லேயும் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணும். இப்போ நம்ம பனானா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனானாவை வந்து சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் மெயினாக நம்ம ஹேரோட ட்ரைனஸை க்யூர் பண்ணி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து லாங்காக வளர வைக்கிறதுக்கும் நம்மளோட ரொம்ப ட்ரைனஸை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி எந்த ஒரு அதாவது மற்ற ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, அரிப்பு அந்த மாதிரி எதுவும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நம்ம ஹேருக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு கோகோனட் ஆயில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரில் ஃபுல்லாக வந்து பேக்கை அப்ளை பண்ணிவிட்டேன். ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணிவிட்டேன். ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணிட்டு எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ணிவிட்டேன். இந்த பேக்கை நான் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடியில் சிக்கும் எடுத்துகிட்டு ஹேரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக க்ளோயிங்காக தெரியுதுன்னு. நான் இன்றைக்கி சீரியஸாக ஹேருக்கு கண்டிஷ்னர் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி நான் அதாவது நான் நேச்சுரல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை கூட இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலை. இந்த பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணேன். ஷாம்பு வாஷ் தான் பண்ணேன். ஆனால் சூப்பராக ஒரு ரிசல்ட் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக ஹேரில் எந்த ஒரு சிக்குமே இல்லாமல் நல்ல ஒரு எந்த ஒரு ட்ரைனஸும்
இல்லாமல் சூப்பராக ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த பேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேரும் சூப்பராக சாஃப்டாக மாறும். இந்த சம்மருக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேரே விட்டுட்டு போனாலும் அந்தளவுக்கு சிக்கு வராத அளவுக்கு உங்கள் ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் நீங்களும் இந்த பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேரில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் சேர்த்துருக்கிற ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் சேராது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.